ತರಮನ ಶಿಖರದ ಹಸಿಯಾದನರು ರಿಕಬಲ್ ಬೌಡೆ ರಪ್ತನ ಗಡಗಸಿಯಾದನರ ಬಲದರ ರಿಕಬರ ಬರಬಲ ಬಹುಶಂ ತುರೇದನ ಹಸಿಯಾದನರು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ரீபா பாபா பாபா சக்கர பல தரஹசியாதனர ரிகபல பௌஷந்துரி விகசியாதனரவன. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் நடுவில் உலாவுகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நீர் வாரும், நீர் பெருக நாங்கள் சிறுக உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். தடைகள் மாறுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தேவாவியனுடைய மகிமை, தேவாவியனுடைய மகிமை ஒவ்வொருவருடைய உச்சிலிருந்து உள்ள கால்வரை, ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்திலும் கர்த்தருடைய மகிமை. ஆமே ஆமே. பலவீனமானவர்களை பலப்படுத்துகிற தேவ மகிமை, சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தருடைய மகிமை. இந்த காலை வேலையில் எங்களை நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையில் எங்களை மூடுகிறபடியா ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையில் உம்முடைய கிருபை எங்களை வந்தடைகிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களில் சகாயம் கிடைத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாமல், உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாமல் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் கிரியை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தடைகள் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். வானம் திறந்து தேவ மகிமை புள்ளின் மேல் பனி துளி இறங்குகிறது போல. ஆமே. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய உள்ளங்கை மேகம் ஒரு புள்ளின் மேல் பனித்துளி இறங்குகிறது போல எங்கள் பிள்ளைகள் மேலே இறங்குகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமீன். ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்பத்திலும் வந்து அமருகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்தை நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவ மகிமை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகா பாபா ஷிகரதலரசே. ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த மகிமை, இருளின் கிரியைகளை அழிக்கிற தேவ வல்லமை. ரமனோ ஷிகரதில சிஹமரோ. ஆமே. மோசேயை முச்சடியிலே சந்தித்தது போல, ஆமேன், அக்னினால் எங்களை சந்திக்கிற தேவ மகிமை. ரிஹா பாபா ஷிகரதல ஷிஹரமனோ. ரிஹா பாபா ஷிகரதல சியாத்தனரபலோ. ஆமே ஆமே. ஏசாயாவை தொட்டது போல உம்முடைய பிள்ளைகளை தொடுகிற பலத்த மகிமை. ரீபா பாபா ஷிகரபலதரபாம். ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய சமூகம் நம் நடுவில் நிறைவாய் இருக்கிறது. அவருக்கு முன்பதாக அப்படியே நம்மை தாழ்த்தி, ஆமேன், இப்பொழுது இடம் கொடுக்க. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு. ஆமே. கர்த்தர் தமது திட்டத்தை சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு
இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை வந்து அமரும்படியாய், இந்த பலவீனப்பட்ட அவயத்திலே தேவ பலன் வெளிப்படும்படியாய் இப்பொழுது இடம் கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது இடம் கொடு. குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சல்களை எடுத்து போடும்படியாய் நீ இப்பொழுது இடம் கொடு. உலகத்தால் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாததான தெய்வீக சமாதானம் இப்பொழுது உன் குடும்பத்தை நிரப்பும். இப்பொழுது உன் வீட்டை நிரப்பும். இப்பொழுது உன் கையின் பிரயாசங்களை நிரப்பும். இப்பொழுது உன் வாழ்க்கையை நிரப்பும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். அவருடைய கரத்தின் கிரியைகளை தடுப்பவன் யார்? அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? கர்த்தரும் வாழ்க்கையிலே கிரியை செய்ய விரும்புகிறார். சகையுடைய குடும்பத்தில் ரட்சிப்பை கட்டளையிட்டது போல, சகையுடைய குடும்பத்திற்கு ஒரு மீட்பு வந்தது போல, ஆமென், இந்த நாளிலும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படியாக சகையை எப்படி தன்னை தாழ்த்தி இடம் கொடுத்தானோ, ஆண்டவரே, ஆமென், நீர் என் வீட்டில் தங்கணும். அப்போ உமக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாகில் என்னிடத்தில் உண்டானால் நான் அதெல்லாம் விட்டுறேன் ஆண்டவரே. நாளத்தனையாய் நான் திரும்ப கொடுக்கிறேன். அநியாயமாய் வாங்கினதை எல்லாம் நாளத்தனையாய் கொடுக்கிறேன் என்று இடம் கொடுத்தான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது இடம் கொடு, உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வரும். ஆமென், ஆமென். இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தில் தாழ்த்தி, இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து, ஆமென், உன் காரியங்களுக்கு முடிவை உண்டு பண்ணுகிறவ, ஆமென், பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டு பண்ணுகிறவ, கெற்றிக்கிற சத்துருவுக்கு முடிவை உண்டு பண்ணுகிறவ, போராடுகிற அந்தகாரங்களுக்கு முடிவை உண்டு பண்ணுகிறவ, ஆமே, அந்நிய வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, பிசாசின் வல்லமைகள் சுட்டரிக்கப்படுகிறது, இருள் விலகுகிறது, குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ரீபா பாபா ஷிகர பலதுரா ரிகபர பலஷ்யாஹத்தல் கடரமனோ தீர சிஹலதர மனோதர சியாதனர ரிகபல பௌஷபலதர பஷ்யாக்கபர பரபலவ தீஹம் துரிபிகம் தரபரகம் தரபரபலவ ரிபரபலதுரவே தீபம் துரிபிக்கபரபரோ ரிபலதுரிபி சிகலபலதுரா ரகமந்தன் கைரே மேத்விஜபஸ்யாக்கபரபலா ரீமமா மனதலசே ரிபல் Sekaba baba shigala tara riba mama natala tara delase rival diribikabala daravana handiravama. தடைகள் உடைக்கப்படுகிறது, தடைகள் தகர்க்கப்படுகிறது, தடைகள் தகர்க்கப்படுகிறது. பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் தகர்க்கப்படுகிறது. ஆமென். ஊழியங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் தகர்க்கப்படுகிறது. ரீபா பாபா ஷிகரா பல தரதனா. ஆத்துமாக்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் தகர்க்கப்படுகிறது. சத்துரு கைவசப்படுத்தி வைத்திருக்கிற கிரியைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. ரீமா நதலதரதனா. குடும்பத்தில் ரட்சிப்பை காண முடியாமல் குடும்பத்தை கட்டி வைத்திருந்த எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் தகர்த்தெறிகிறார், கர்த்தர் தகர்த்தெறிகிறார். இதோ விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. கர்த்தருடைய கை வல்லமை, கர்த்தருடைய கை வல்லமை. ரீ பாபா ஷிஹா பாபா பரதலா. உன் குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்தில் தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயின் இடத்துல, பார்வோன் என் கை வல்லமையை கண்டால் ஒழிய அவன் உன்னை போக விடான். ஆமென். இந்த பார்வோன் தேவனுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய உன் குடும்பத்தை விடமாட்டான். ஆமே. கர்த்தர் தம் கை வல்லமையை காண்பித்து உன்னை மீட்டெடுப்பார். கர்த்தர் தம் கை வல்லமையை காண்பித்து உன் குடும்பத்தை மீட்டெடுப்பார். ஆமென். அவருடைய கைகள் குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய
அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இருதயத்தை திறந்து ஆவில விடுதலை உண்டாகிறது. சகோதரி, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. ஆவில கட்டி வைத்திருக்கிற அந்தகார கட்டுகள் உடைக்கப்படுகிறது. அவன் உன்னை ஜெபிக்க விடாதபடி கட்டி வைத்திருந்த கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ரீபா பாபா லதரா. அடிக்கடி குடும்பத்திலே பிரச்சனைகளை, பிரிவினைகளை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் துரத்தப்படுகிறது. சத்துரு முதுகை காட்டி திரும்பி ஓடுகிறார். சத்துரு இனம் கண்டு சத்துருவை இனங்கண்டு துரத்துகிற ஒரு அபிஷேகம், கர்த்தர் உன்மீது வைக்கிறார். சத்துரு முதுகை காட்டி துரத்துகிற ஒரு அபிஷேகம். வான்மகிமை. ஓ ரீபா பாபா ஷிகா லதரா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளையிடு என்று. உன் பிள்ளைகள் எப்படி மாறணும்னு விரும்புகிற கட்டளையிடு. ஜெபத்தில் கட்டளையிடு. நீ ஜெபத்தில் எவைகளை கட்டுவாயோ அவைகள் கட்டப்படும். நீ எவைகளை ஜெபத்தில் கட்ட அவிழ்ப்பாயோ அவைகள் கட்டவிழ்க்கப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ எனக்கு கட்டளையிடு, என் நாமத்தை வைத்து கட்டளையிடு. அப்பொழுது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாகிலோ வானத்தில் இருந்தாகிலோ உனக்காக ஒரு கிரியை நான் செய்வேன், உனக்காக ஒரு அடையாளத்தை நான் செய்வேன், உனக்காக ஒரு காரியத்தை நான் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yes Jesus, yes Jesus. வான் மகிமை. ஆமே. ஓ, அண்ணாள் விரும்பினபடியே கர்த்தர் அவளுடைய பிள்ளையை மாற்றி ஆசீர்வதித்து கொடுத்தார். அண்ணாளுடைய ஜெபத்தின்படியே தேவாலயத்தில் தேவனுக்கென்று அவனை கொடுத்தபடியினாலே அவன் கர்த்தருக்கென்று தீர்க்கதரிசியாய் நிற்கும்படி கர்த்தர் மாற்றினார். ஒன்றுமில்லாமல் மலடி எண்ணப்பட்ட அண்ணாளை நினைத்தருளி அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுடைய விருப்பத்தின்படியே அவளுடைய பிள்ளையை உயர்த்தினது போல இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, தேவ ஜனமே, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆத்துமாவே, கட்டளையிடு, ஜெபத்திலே கட்டளையிடு. உன் பிள்ளைகளை குறித்து தேவனிடத்தில் பேசு, உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தரிடத்தில் பேசு. நீ கட்டுகிறது கட்டப்படுகிறது, நீ கட்ட அவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. யாரும் தூக்க மயக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்களை நீங்கள் எழும்பி நின்று ஜெபிக்கலாம், நடந்து ஜெபிக்கலாம். ஆனால் நம்ம ஜெபிக்காமல் மட்டும் இருக்க கொஞ்சம் சத்துரு கட்டி வச்சு கொஞ்சம் கடினமாக இருக்கும். நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து இப்பொழுது ஒரு விடுதலை எனக்கு உண்டாகணும்னு வைராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கும்போது சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் தெறிப்புண்டு போகும். அபிஷேகத்தினால நுகம் முறிந்து விழும். எனவே சோர்ந்து போகாமல், உங்கள் மாம்சம் பலகீனம் உள்ளது தான், ஆவி உற்சாகம் உள்ளது. உன்னோடு கூட இருக்கிற ஆவியானவர் அவர் உன்னை விடுவித்து கட்ட அவிழ்க்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலே
கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று புறப்பட்டு வருகிறது. 1 ராஜாக்களை நம்ம படித்தோன்னா, எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் சூறை செடியின் மூட்டிலே கிடக்கிறதையும், போதும் கர்த்தாவே, இதோடு என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்கிறதற்கு தகுதியுள்ளவன் அல்ல, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, நான் ஏன் இவ்வளோ வேதனைப்படணும், சோர்ந்து போய் படுத்து கொண்டான் எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். உனக்கு என்ன காரியம் சம்பவித்தது? உனக்கு என்ன காரியம் சம்பவித்தது? எழும்பு எழும்பு, போஜனம் பண்ணு என்று கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். போஜனம் செய்து கொண்டு திரும்பவும் அவன் படுத்து கொண்டான். ஆமீன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கும்போது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவதூதன் எழுப்பின உடனே அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவு பகல் ஓரேப்பினும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து வருகிறான். தேவனுடைய பர்வதம் மட்டும், ஓரேப் கர்த்தருடைய பர்வதம். இப்போ கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து எலியா நிற்கிறான். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? உனக்கு என்ன காரியம்? நீ ஏன் இப்படி சோர்ந்து போகிற? நீ ஏன் இப்படி மடங்கி கிடக்கிற? உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீ ஏன் சோர்ந்து போகிற? மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு நீ ஏன் சோர்ந்து போகிற? எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், இதை விட நான் மரணிப்பது எனக்கு நல்லது என்று நீ ஏன் சோர்ந்து போகிறேன்னு கர்த்தர் கேட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு, எலியாவே, நீ பர்வதத்திலே வந்து நில் என்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதம், கர்மேல் பர்வதத்தில் வந்து நில்லு. நீ பர்வதத்தில் வந்து நில்லு. நீ தேவ சமூகத்தில் வந்து நில்லு. ஆமீன். ஓரே கர்த்தருடைய பர்வதம். மோசே தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது அந்த ஓரே பர்வதத்தில் தான் கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகி முட்செடியிலே தன்னை காண்பித்து கொடுக்கிறார். ஆமீன். ஓரே பர்வதம் என்றால் கர்த்தருடைய பர்வதம், பரிசுத்த பூமி. நீ பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழிக்கிறது போதும், பிரச்சனைகளை கண்டு வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போகிறது போதும், என் பர்வதத்தில் வந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வா வா, என் சமூகத்தில் காத்திரு. தேவ பலத்தினாலே தரிப்பிக்கப்படு, ஆவியின் பலத்தினாலே எழும்பி நட. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ கர்த்தருக்காக ஓட வேண்டிய ஓட்டம் வெகு தூரம் என்று கர்த்தர் அந்த இடத்துல அவனோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 11வது வசனத்திலே, அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் நில் என்கிறார். உடனே கர்த்தர் கடந்து போனார். கர்த்தர் அந்த இடத்துல அப்படியே கடந்து போகிறார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை.
அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாகி திரும்பவும் ஆண்டவர் கேட்குறாரு, இங்கே உனக்கு என்ன காரியம்? இங்கே உனக்கு என்ன காரியம்? இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நம்முடைய சூழ்நிலைகளில் அநேக இடங்களில் கர்த்தரை நாம் பார்க்க முடியாமல் இருக்கும். ஆண்டவர் என் கூட இல்லையோ, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்குது? நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் அருகில் இல்லாதது போல உங்களுக்கு சில சமயம் தோன்றலாம். ஆனால் பர்வதங்களை பிளக்கத்தக்க பெருங்காற்றாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூடவே தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பூமி அதிர்ச்சி உண்டாகத்தக்கதாக ஒரு பெருங்காற்று, அக்கினி, பூமி அதிர்ச்சி உண்டாகத்தக்கதான ஒரு அக்கினி. ஆமென். அக்கினியில கர்த்தர், அக்கினியினாலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கிறாரு. ஆமென். அவரை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் அவர் செய்கிற கிரியைகளை நம்மால் காண முடியும், நம்மால் உணர முடியும். ஆமென், ஆமென். ஆண்டவர் என் கூட இல்லையோ, தேவனனை மறந்தாரோ என்று அந்த அவிசுவாசமான இருதயத்தெல்லாம் பிடுங்கி எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. பர்வதங்களை பெயர்க்கத்தக்கதான அபிஷேகத்தையும், ஆமென், பூமி அதிரத்தக்கதான அக்கினி அபிஷேகத்தையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேலே வைத்து அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளை நாம் காணும்படி அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவனோடு இணைந்து நாம் செயல்படுகிறோம். தேவனோடு நம்மை எது இணைக்கிறது என்றால் ஜெபம்தான் தேவனோடு நம்மை இணைக்கிறது. எவன் ஒருவன் ஜெபிக்கிறானோ அவன் தேவனோடு இணைந்து செயல்படுகிறான். எவன் ஒருவன் ஜெபிக்கிறானோ அவன் கர்த்தரோடு இணைந்து செயல்படுகிறான். எனவே தான் கர்த்தர் எலியாவிட்ட சொல்லுகிறாரு, நீ ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்கிற? என் பர்வதத்தில் வந்து நில்லு, என்னோடு கூட இணைந்து செயல்படு. ஆமே, பாகாலுக்கு முன்பதாக மண்டியிடாத 7000 தீர்க்கதரிசிகள் இன்னும் உண்டு, இன்னும் எனக்கு உண்டு. என் கரத்தின் வல்லமை குறுகி போகவில்லை என்று சொல்லி, ஆமேன், எந்த சத்துருவெல்லாம் கர்ச்சித்து கொண்டிருந்தானோ அத்தனை சத்துருவுக்கு கர்த்தர் முடிவுண்டாக்கி கர்த்தர் எல்லா காரியத்தையும் திருப்பி போட்டார். எலியா எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருந்தானோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் அதம் பண்ணி போட்டார். ஆமென். எலியாவுக்கு அது பெரிய காரியமாய் தோன்றிற்று. ஆனால் கர்த்தர் ஒரே ராத்திரியில், ஒரே நாளில் ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். அதான் சொல்லுகிறார் கர்த்தர், வந்து தேவ பர்வதத்தில் நில்லு, என்னோடு இணைந்து செயல்படு. நீ ஜெபத்தில் தேவ பர்வதத்தில் வந்து நில்லு. உன் குடும்பத்தில் தேவனோடு இணைந்து உன் கரம் செயல்படும். உன் ஜெபம் தேவனோடு இணைந்து உன் குடும்பத்தில் செயல்படும். ஜெபிக்கிறவன் கரத்தில் கர்த்தர் திட்டங்களை கொடுக்கிறார். ஜெபிக்கிறவன் கரத்தில் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். ஜெபிக்க போகிறார் அப்படி தேவ சமூகத்தில். ஓ ரிகலா ஷிகரதனா, ஓ ஹல்லேலூயா. அந்த பர்வதங்களை பெயர்க்கத்தக்கதான ஒரு பெருங்காற்று இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படணும், நம்முடைய சபையில் வெளிப்படணும், நம்முடைய ஊழியத்தில் வெளிப்படணும். ஆமே, நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு இணைந்து கிரியை செய்யணும். ஆவியானவர் நம்மோடு இணைந்து கிரியை செய்யணும். ஆமே, விரும்புகிறவர்கள், தேவ ஆவியானவரோடு நான் இணையணும்னு விரும்புகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நான் வேலை செய்யணும்னு விரும்புகிறவர்கள் மாத்திரம் அப்படி கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆமே 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 ரிகா ரத ஷிகரபலா, தேவ வல்லமை வெளிப்படுகிறது.
கர்த்தருடைய வல்லமை. இணைந்து ஜெபிக்க துவங்குங்க, இணைந்து ஜெபிக்க துவங்குங்க. ரீகா பாபா 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 லதரபா. இதோ கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து போகிறார், கடந்து போகிறார். அவர் உன்னோடு கூட இருப்பதற்கு அடையாளமாக அவருடைய பெருங்காற்றாய் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரை உன் அருகிலே அமர்த்துகிறார். ஆமென். உன்னோடு இருக்க வைக்கிறார். ரிகா பாபா லதரமனா ரிகா பரபலப ஷபலதர. ஆவியானவர், 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 பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பெருங்காற்றாய் இருக்கிறவர். ரிகா பாபா லதரபலா. மேல் வீட்டு அறையில பெருங்காற்றாய் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள் மேல அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகளாய் தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகித்து, நான் உன்னோடு கூட இருப்பதற்கு அடையாளமாக இதோ என் அபிஷேகத்தை, இதோ என் அக்கினியை உன் மீது வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிபாபா ஷிகரபலதரமனோ ரிபபலவரதரபலவ ஷபரபரபலவரபா. தடைகளை தகர்த்து போடுகிறவர். ஓ, பெரிய பர்வதம் எம்மாத்திரம், பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாக்கப்படுகிறது. ஆமே. சத்துரு உயர்த்தி கொண்டிருந்த பிரச்சனைகள், சத்துரு வைத்திருந்த பிரச்சனைகள், ஆமே, இது என்னவாய் முடியுமோ என்று இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருந்த காரியங்களுக்கெல்லாம் ஆவியானவர் முடிவுண்டாக்குகிறார், முடிவுண்டாக்குகிறார். ரீகா பாபலதரா. சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ரீகலா ஷிகாமா ரத்தலரா. உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல சத்தம் உயர்த்தி கரங்களை தட்டி எல்லாரும் ஜெபிக்க துவங்குங்க. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேவனோடு இணைகிறவர்கள் ஜபத்தில் கர்த்தரோடு இணைந்து அவர் செயல்படுகிறார். ஆமேன். அவரோடு இணைந்து ஜெபிக்க, ஆமேன், ஆவியானவர், ஆவியானவர் ஜெபிக்கும்படி வார்த்தைகளை நாவில வைக்கிறார். ரீகா பாபா லதரா. ரீகா பாபா. ஜெபிக்கிறவன் தேவனோடு இணைந்து செயல்படுகிறான், ஜெபிக்கிறவன் தேவனோடு இணைந்து செயல்படுகிறான். ரீபா பாபா ஷிகரபா லதரபா. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்கிற உன் கரத்தில் உன் குடும்பத்தை குறித்த காரியங்களை கர்த்தர் வைக்கிறார், வைக்கிறார், வைக்கிறார். ஆமென். திட்டங்களை தருகிறார், திட்டங்களை தருகிறார். ஆமென். ஒரு ஜெயத்தை உன் கரத்தில் வைக்கிறார். ஆமென். சத்துரு எதையெல்லாம் தோல்வியாக்கி கொண்டிருந்தானோ ஜெயமாய் மாற்றி கர்த்தர் உன் கரத்தில் வைக்கிறார். ஜெயமாய் மாற்றப்படுகிறது, ஜெயமாய் மாற்றப்படுகிறது. ஆமென், ஆமென். ரீபா பாபா லதரபா லகரமனா ரீபா பாபா லஷிகா பாபா லதரா. ஆமென், 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 ஆமென். தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரே, மகிமைக்காய் நன்றி, மகிமைக்காய் நன்றி, மகிமைக்காய் நன்றி. நல்ல கரம் தட்டி ஆவியானவருக்கு ரீபா பாபா ஷகபரபலது ராசியா கபரபலது. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியத்தின் எல்கைகளை கர்த்தர் விரிவாக்கும்படியாக, நாலா திசையில் இந்த ஆத்துமக்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக, ஊழியத்திற்கு விரோதமாய் போராடுகிற பிசாசுகள் அழியணும், ஆத்துமாக்களை தடை பண்ணுகிற பிசாசுகள் அழியணும், விசுவாசருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற அசுத்தங்கள் அழியணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ மகிமை, ஒற்றுமை, ஐக்கியம், சமாதானம், ரட்சிப்பு உண்டாகணும். ஒவ்வொரு குடும்பமும் ஆவியில் பலன் கொள்ளணும், ஆவியில் பலன் கொள்ளணும், ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் அப்படி இணைந்து ஜெபிக்கலாமா? எஸ்டிஎஸ் இப்போ நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க, நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க. எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க.